வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு. தேதி வாரியாக முழு விவரங்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மார்ச் 15 அதாவது இன்று தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், புதுச்சேரி, அசாம் ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி மார்ச் 15ஆம் தேதி 2026 அன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் திருத்தும் பணிகள் நடைபெற்றன. இந்த பணியின் போது இறந்தவர்கள், வேறு ஊர்களுக்கு இடம்பெறாதவர்கள் உள்ளிட்டோரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. மேலும் தவறுதலாக நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை நீக்கி உரிய கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தன. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகின. இதையடுத்து தேர்தலை முன்னிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் 5 மாநிலங்களின் ஆய்வுகள் மேற்கொண்டனர். குறிப்பாக 10, 12ஆம் வகுப்பு தேர்வுகள், உள்ளூர் விடுமுறைகள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளப்பட்டு இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல்கள் தேதி மார்ச் 15, 2026 அன்று தலைமை தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களுடன் சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அவர் அறிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் மே 10, 2026 அன்றில் ஆட்சி காலம் நிறைவடைகிறது. தமிழ்நாடு படி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இன்று நடைபெற இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்திய விதிகளும் அமலுக்கு வருகின்றன. அதன் புதிய திட்டங்களை அறிவிக்க கூடாது. பிரச்சாரங்களின் போது பிற கட்சிகளின் செயல்பாடுகளை தவிர்க்க தனிப்படை விமர்சனம் மற்றும் தாக்குதல்கள் ஈடுபடக்கூடாது. தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் அரசு பணியாளர்கள், பொதுத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யக்கூடாது, அரசு விழாக்கள் நடத்தக்கூடாது போன்ற விதிகள் அமலுக்கு வர இருக்கின்றன. தமிழ்நாட்டில் தற்போது வர திமுக கூட்டணி, பாஜக, அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, விஜயின் தவேக கட்சி மற்றும் தமிழர் கட்சி என 4 முனைப்போட்டி நிலையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தல் புதிதாக களமிறக்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்ற அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த தேர்தல் 8% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியும் இந்த தேர்தலின் வலுவான சக்தியாக நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.